வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு பிரெட் பீட்சா ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இந்த பீட்சா ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சு நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிரெட் ரெசிபி இது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் போதும். இதோட ஒரு தக்காளி, ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா காயிலையுமே ஒன்று தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 3-4 பீஸ்க்கு தான் வரும். நீங்கள் அதிகமாக செய்யணுன்னா கூட கொஞ்சம் காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம பீட்சா சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/4 கப் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் துருவின பூண்டு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடிமேட் பீட்சா சாஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வீட்டில் வாங்கி வைக்க மாட்டாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இதை பண்ணிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பட்டர் க்ரீஸ் பண்ணிட்டு இது தவாவில் சேர்த்துடலாம். மேல் சைட்லேயும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த சைட் நல்லா சூடாக இருக்கும். இப்போ இது மேலே இந்த பீட்சா சாஸ் போட்டுக்கலாம். இது நல்லா சூடாக இருக்கும் போது சீஸ் வச்சாதான் டக்குன்னு மெல்ட் ஆகும். அதுக்காக தான் 2 சைடுமே நம்ம டோஸ்ட் பண்ணுறோம். மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க டாப்பிங்கை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். அதை மேலே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துட்டு டக்குன்னு ஒரு லிட்டு வச்சு மூடிடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். நம்ம 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கனால அந்த ஹீட்டில் டக்குன்னு மெல்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் டோஸ்ட் பண்ணாமல் வெறும் ப்ரெட்டில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தவாவில் சேர்த்திங்கன்னா பாட்டம் கருக சான்ஸ் இருக்குது. இப்போ நம்மளோட பிரெட் பீட்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி இது. கிட்டத்தட்ட சாண்ட்விச்க்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் கிளிக் பண்ணி அனுப்புங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.